உங்கள் தந்தை வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சயனடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் போரிலே எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களோட மக்களின் தந்தையை இப்போது உங்கள் முன் வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி. பயபுள்ள எப்படி கோத்து விட்டுட்டு போது பாரு. இவனுக்க வேற எல்லாரும் நம்ம முகத்தையே பாக்குறானுங்க. என்ன பேசுறது? சரி, அடிச்சு விடுவோம், என்ன பண்ணிட போறானுங்க? உங்கள் தந்தையாகிய நான் உங்களிடம் சுற்றி வளைச்சி பேச விரும்பவில்லை. நேரடியாக விஷயத்துக்கே வருகிறேன். என்ன பண்ணுனா, என் கட்சிக்காரன் வேலையில்லாத என் மக்களுக்கு கொஞ்சமாக நிதி உதவி வாங்கி கொண்டு வேலையில்லாதவர்களுக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்து வேலையில்லா திண்டாட்டத்தை குறைச்சி அழகு பார்த்தது தப்பா? அப்புறம் டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு போராடுறீங்க. ஏன் வாங்குறான்? என் கட்சிக்காரன் சொல்லுங்க, ஏன் வாங்குறான்? உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் வாங்குறான். 10 ரூபாய் அதிகமா வாங்குனாவாது நீங்க வாங்கி குடிப்பதை குறைப்பீங்கன்னு தான் வாங்குறான். இது தவறா சொல்லுங்க. வேற ஏதோ சொல்றீங்களே. நாங்கள் ஏதோ கடற்கரையில பென்சில் ரப்பர் வைக்கிறோம்னு சொல்றீங்களே. எதுக்கு வைக்கிறோம் சொல்லுங்க. ஏதோ என் பிள்ளைகள் அரசு தேர்வு எழுத்தும்போது இத ஒரு கேள்வியா கேட்டு ஒரு மார்க்கை எழுதி பெற செய்ய நினைச்சோம். அது தப்பா? சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாங்க ஊழல் பண்றோம்னு சொல்றீங்க. இங்கதான் நீங்க எங்களை புரிஞ்சிக்கல. இப்போ எல்லார் வீட்டிலும் பெண்கள் என்ன பண்றாங்க? புருஷன் செலவுக்கு கொடுக்கற காசுல கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நாங்க மக்கள் நல திட்டத்துக்கு ஒதுக்குற காசுல கொஞ்சம் எங்க அக்கவுண்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறோம். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு அவ்வளோதான். அது தப்பா? கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், விவசாயம் காப்போம்னு போராடுறீங்க. அதனாலதான் என் கட்சிக்காரன் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி அதுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு விவசாயம் செய்து வரான். இது தப்பா சொல்லுங்க. என் அன்பு மக்களே, நான் யார்? உங்கள் அப்பா. அதனால நீங்கள் எப்போதும் பரம்பரையாக எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சொல்வது போல் மீண்டும் என் கட்சிக்கே ஓட்டு போட்டு எங்களை வாழ வையுங்கள். சாரி, இல்லை, உங்கள் இந்த நல்லாட்சியை வாழ வையுங்கள். ஓட்டு போடுவீங்களா எனக்கே? சரி, நான் போய் வேறு என்ன நலத்திட்டம் கொண்டு வரலாம்னு யோசிக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, என் அருமை தந்தை அருமையாக உரைய முடித்துவிட்டார். இதை கேட்டு உங்கள் உடம்பில முறுக்கேறியிருக்கும் என்று தெரியும். அதை கமெண்ட்ல காட்டி விடாதீர்கள். ஓட்டே போடுறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா?